ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம த ஃபேரவே பிளாடின் அப்படின்ற ஜாப்பனீஸ் சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் ஸ்டோரி அண்ட் எபிசோட் வழக்க போல் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றதால வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னமும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம பேசிட்டே மிஸ் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக இன்னைக்கான வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ஃபேரவே பிளாடின் Season 1 and Episode 9. நம்ம பைட் சேலுக்கு பார்த்துட்டோம். இந்த இடத்த நான் எப்போ பார்த்தோம் தெரியுமா? வெல் பார்த்துக்கோ, இதுதான் அந்த பைட் சேல். இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நம்ம அதை பார்த்துட்டு எக்ஸைட்மெண்ட் ஆகுறான். அதுக்கப்புறம் இவங்க அந்த ஒயிட் சேலுக்குள்ளே என்ட்ராகி போயிட்டு இருக்காங்க. ஆனால் என்னப்பா செக்கிங்கு டோலி எதுவுமே இல்லாமல் நம்மளை ஈஸியாக உள்ள விட்டாங்க. எல்லாம் ஒரு காரணமாக தான் இங்கே இருக்கிற ஒயிட் சேல் மார்க்கெட்டில் பல பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லா மக்களும் போல வந்தால் தானே இங்கே இருக்கிற பிஸ்னஸ் சிறப்பாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிட்டிக்கு வரக்கூடிய பெரும்பாலான பொருட்கள் ஹார்பருக்கு வரக்கூடிய கப்பல் வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேரும். இதில் பல கம்பெனிஸ் இன்வால்வ் இருக்கும். ஈவன் ஸ்மக்லிங் பண்ணுறவங்க கூட அதில் இன்வால்வ் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது எல்லாரையும் பரிசோதனை பண்ணி கொள்ளப்பட்டா அவங்களுக்கும் ஆபத்து, அவங்க பொருளுக்கும் ஆபத்து. ஸோ அதெல்லாத்தையும் சரி கட்ட அவங்க கவர்மெண்ட்டுக்கு கப்பல் கட்டுறாங்க. ஈவன் மற்ற கம்பெனிஸ் அவங்க கப்பலை இங்கே நிறுத்துறதுக்கோ அவங்க பொருட்களை இங்கே விற்கிறதுக்கோ கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு கப்பம் கட்டியே ஆகணும். சொல்லப்போனால் இதனால கவர்மெண்ட்டுக்கு பெரிய அமௌண்ட் ஆஃப் இன்கம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால தான் எந்த ஒரு செக்கிங்கும் இல்லாமல் எல்லாரையும் ஈஸியாக அலோவ் பண்ணுறாங்க. அப்படின்னா இவங்க இந்த சிட்டியோட பொருளாதாரத்தை உயர்த்த அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் இப்படி பண்ணுறதும் சிட்டிக்கு ஒரு வகையில் ஆபத்தாச்சும் நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கா. அப்புறம் இன்னொரு விஷயம்னா, டோனியோ போதும் நிப்பாட்டுப்பா, விட்டா பேசி அவன் கழுத்து எடுத்துருவோம் போல. வில் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால பா, நான் உனக்கு இந்த இடத்த சுற்றி காட்டேன்னு இப்படி நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறேன். இதை பார்த்தியா, இது ஒரு பெரிய மார்க்கெட். இந்த இடத்துல கிடைக்காத பொருளே இல்லை, எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். ஈவன் சூப்பரான ஜெல்ஸ் கூட இந்த இடத்துல கிடைக்கணும். இந்த நம்ம ஹீரோக்கு சுற்றி காமிச்சிட்டு இருக்கா. இந்த இடத்துல எல்லாமே இருக்கு. உண்மையிலே இது ஆசம் தான். அதுவா, அது ஸ்ட்ரீட் லைட்ப்பா. எதா ஸ்ட்ரீட் லைட்டா? இதுக்கேப்பா அப்படி ஷாக்கறா? ஸ்ட்ரீட் லைட்டை நீ கேள்விப்பட்ட தெரியா? கோமலேருந்து பாதிலே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, கவலைப்படாத, நானே உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த ஸ்ட்ரீட் லைட் எப்படி ஒர்க் ஆகும் தெரியுமா? ஈவினிங் டைமில் அகாடமிக் ரிசோர்ஸஸில் அந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் எரிவிப்பாங்க. அதுவும் அவங்க மேஜிக்கல் வேர்ட்ஸால். சரி, நல்லா நைட்டில் கூட வெளிச்சம் வரும் தெரியுமா? அவள் சொல்கிறது உண்மை தான். ஆக்சுவலாக புதுசாக வர பொசிஷனுக்கு இது ஒரு ட்ரைனிங் மாதிரி. ஆப்சல்யூட்லி இது மூலிமா அவங்க பணமும் சம்பாதிக்கலாம். உண்மையாப்பா? ஆமாம், இது என்ன பிரமாதம், இதை விட சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது பார்த்தியா, அதுதான் பப்ளிக் பாத்தோஸ் பெலினா. இது பெலினாவா? இந்த இடத்துல பப்ளிக் பாத்தோஸ்லாம் இருக்கான்னு நம்பி அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக அடுத்த செகண்டே பார்த்தா இவங்க அந்த இடத்துல கொலிக்க போயிட்டாங்க. அடேங்கப்பா, இங்கே தண்ணி கூட தெளிவாக இருக்கே. இதுக்கு பியூரிஃபிகேஷன் மேஜிக் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹாட் பாத்துக்கு பியூர் அதிகமாக செலவாக்கணும் ஹீட் மேஜிக்கை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த இடத்தையே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது சிட்டியில் இருக்கிறது எல்லாமே அட்வான்ஸாக இருக்குது. எனக்கு பிடிச்சிருக்கு. அதுலேயும் இப்படி குளிச்சு முடிச்சுட்டு இப்படி காத்தோட்டப்போ உட்கார்ந்து இருக்கு. என்ன வருஷம் இது காற்றுல நான் பியூரிஃபிகேஷன் மேஜிக் ஆட் பண்ணி விட்டுருக்கேன். அது இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பிஏ வந்துடுறா. என்ன ஒரு குளியல், அதுலேயும் ஒரு லாங் ட்ராவலை போட்டு இப்படி ஒரு குளியில் போடுறதுக்கே உண்மையிலே சூப்பர் தான். என்ன கைஸ், நான் சொல்கிறது சரி தானே? சரிதான். சரி, அடுத்து என்னன்னா சாப்பாடு தானே. இப்போ அவங்க ஹோட்டலுக்கு போய் விதவிதமாக வாங்கி அடிக்கி தள்ளி வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. அடிங்கப்பா, இதை சாப்பிடலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஏகோ இதை கொஞ்சம் கொண்டு வாங்கக்கா. கொண்டு வரேன் தம்பி. சரிப்பா, அடுத்து நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற டெம்பிளுக்கு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா வெளில ஒரு பிரிஸ்ட்ன்றதில் ஆசை பிரிஸ்டாக அந்த இடத்துக்கு போகிறது நல்லது. ஏன்னா வெளிமுழுக்கு ஓகே தானே? ஓகேன்னு நம்ம வீரம் ஒத்துக்கிறான். நம்ம இந்த சீனை கட் பண்ணால் இப்போ அவங்க அந்த டெம்பிளுக்கு வந்துடுறாங்க. அடேங்கப்பா, இதை கட்டுறதுக்கு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க போலியே. இவ்வளோ பேர்ஸாக இருக்கே. மெனல் வாயமோடு கைஸ், நீ இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் உள்ளே போயிட்டு வந்தாரன்னு நம்ம ஹீரோ அவங்கள வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு இப்போ அந்த டெம்பிளுக்குள்ளே போகிறான். வெளியே பத்து விட உள்ள பெருசாக இருக்குது. ஆனால் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்கிற ஒரு சின்ன ப்ரீஸ்ட் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல யாராவது ஐரன் ப்ரீஸ்ட் இருக்காங்களா? ஏன்னா நானும் ஒரு ப்ரீஸ்ட்டு தான். ஸோ ப்ரீஸ்ட்டை அவங்கள பார்த்து மரியாதை செலுத்திட்டு போகலான்னு வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்படிங்களா? சரி, நீங்கள் யாரை வழிபடுறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா, நான் காடஸ் ஆஃப் லைட் கிரேஸ்ஃபில்லை வழிபடுறேன். எது கிரேஸ்ஃபில்லா? அச்சோ, இது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. எது பிரச்சனையா? ஏன், என்னாச்சு? அது என்னென்னா, இந்த காடஸ் ஆஃப் லைட்டை வழிபடுற ப்ரீஸ்டிங் யாரும் பெருசாக எடுத்துக்கு வந்ததில்ல. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ நீங்கள் புதுசாக இருக்கிறதுல எங்கள் ரூல்ஸ் படி உங்களை செக் பண்ணாமல் உள்ளே அலோவ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கலாம். சாச்சா, ஒன்றும் பிரச்சனைங்க, நீங்கள் தாராளமாக நான் செக் பண்ணலாம், எனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். ஆக்சுவலாக இவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது. காட்டில் இந்த இவள் கட்ஸை வழிபடுறவங்க இருக்காங்க. அவங்க உணவு தான் பிரச்சனை தான். அதனால் செக் பண்ண தப்புலன்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு அது சரிங்க, செக்கிங் எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு கேட்க அதில் தாங்க பெரிய பிரச்சனையே. ஏன், அதில் என்ன பிரச்சனை? அதில் என்ன பிரச்சனைனா, இந்த செக்கிங்கை பண்ணக்கூடிய பிஷப்ஸ் யாரும் இல்லை, அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. எதுக்கு எல்லாருமே வா? ஆமாம், எனக்கு அதனால சிட்டிக்கு வெளியே டீமன்ஸோட தாக்கத்தில் அதிகமாக இருக்குது. அது எதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லாருமே வெளியே போயிருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு நானும் வைஸ் பிஷப்பும் தான் இருக்கோம்.
ஆனால் இப்போதைக்கு அவரும் பிஸியாக தான் இருக்காரு. கண்டிப்பாக அவரும் வரமாட்டார். அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பேசிகிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு அந்த வைஸ் பிஷப் வந்துடுறான். வேலையை பார்க்காம இங்கே என்ன பேட்டியாக பேசிகிட்டு இருக்கேன். வைஸ் பிஷப் பார்க்கல நீங்களா? நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்ல. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்? அது ஐயா வணக்கங்க. உங்களை மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலாக என் பேர் வில்லியம் ஜி மேரி பிளேட். லைட் கார்ட் கிரேஸ்ஃபுல்ல பழிப்படுறவன். நான் உங்கள் டிவைன் ப்ரொடக்ஷனில் ஒரு ப்ரீஸ்டாகவும் இருக்கேன். ஸோ ஆஸ் அ ப்ரீஸ்டாக இந்த வைஸ்டர் டெம்பிளுக்கு என்னோட ரெஸ்பெக்டை கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஓ சந்தோஷம். என் பேர் பாட் பப்ளி, இந்த இடத்தோட இன்சார்ஜ். அப்புறம் நீ அந்த லைட் கார்ட் கிரேஸ்ஃபுல்ல வழிபடுறேன்னு சொன்னல. ஆனால் அவங்கள வழிபடுறவங்களும் அழிச்சு போயிட்டாங்களே. அப்படி இருக்கும்போது நீ உண்மையிலேயே அவங்கள தான் வழிபடுறன்றத நான் எப்படி நம்புறது? நீங்கள் சொல்கிறது சரிதான். அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் டிவைன் ப்ரொடக்ஷனை யூஸ் பண்ண நான் தயாராக இருக்கேன். ஓ உன் டிவைன் ப்ரொடக்ஷன் மேலே அவ்வளோ நம்பிக்கையா? ஆனால் அதை தேவையில்லாமல் பயன்படுத்தக்கூடாது. எனக்கு தெரியாதா? மேஜிக் மாதிரி இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியில். இது ஏதோ கசோ சொல்லப்பா. என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு இப்போ நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சரி சொல்லு. காட் லைட் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அவங்க எனக்கு சொல்லி கொடுத்தது இருள பக்கம் எப்படி வெளிச்சம் தேவையோ அதே மாதிரி தான் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா அதுக்கு இருப்ப தேவைன்னு எப்படி ஒரு டைலக்கு நம்ம ஹீரோ சொல்லி முடிச்சதுமே அந்த விஷயம் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அந்த குட்டி பிரிஸ்ட்டுக்கிட்டே நம்ம ஹீரோட பேரை ரெஜிஸ்டரில் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்த சுற்றி காமிச்சு தென் அவன் தங்கத்துக்கு இடத்த கொடுக்க சொல்கிறாரு. அதுக்கு அந்த பிரிஸ்டும் சரின்னு சொல்லிட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நான் தெரிஞ்சுக்க ஒரு சில டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்துகிட்டு மொதலெல்லாம் பார்த்துக்கலான்னு அந்த பிரிஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல அடே முட்டாள் நான் என்ன சொன்னோ அதை மட்டும் செய், எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணாதானே அந்த பிஷப் அந்த ப்ரீஸ்ட்டை பிடிச்சி திட்டேன். அந்த டெம்பிள் இருக்கிற எல்லாருமே பார்க்க சரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் வெளியே போய்ட்டு வந்துடுறேன், பார்த்துக்கோ, எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணி தொலைக்காத. அப்புறம் தம்பி உனக்கு தேவையானதாக பண்ணி கொடுப்பான். அண்ட் நீங்கள் ஸ்டே பண்ணுற வரைக்கும் உன்னால் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. அப்புறம் ரெண்ட் அண்ட் ஃபீஸை கொடுக்குமான்னு சொல்லிட்டு அந்த பிஷப் அந்த கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த ப்ரீஸ்ட் அந்த இடத்த சுற்றி கட்டு நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறான். பரவாயில்லையப்பா அந்த ஆளை ஈஸியாக சமாளிச்சிட்டேன், ஏன் ஏதாவது பிரச்சனையா? சாச்சா பிரச்சனை ஒன்றும் இல்லை, அந்த ஆளுக்கு மூக்குக்கு மேலக்கோ வரும், சரியான சிடுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் நைன் அடிச்சுட்டே இருப்பான். ஆனால் அப்பேற்பட்டவரே உன்னை ஈஸியாக அலோவ் பண்ணிட்டாரே, அதான் ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, சிடுமூஞ்சி இருந்தாலும் நல்ல மனுஷன் தான். ஏப்பா பேச்சு பார்க்கல, நான் அவர் சிடுமூஞ்சின்னு சொல்கிறத வெளியே சொல்லிடாதப்பா, கவலைப்படப்பா, நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப சந்தோஷம். ஹே கைஸ், உங்களுக்கு இந்த டெம்பிளோட வைஸ் பிஷப்பை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லைப்பா அவ்வளோவா தெரியாது, ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் எல்லாருமே சிடுமூஞ்சின்னு சொல்கிறாங்க. அப்படியா? ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நிறைய பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் இருக்கா. ஓ சரி, வேறு ஏதாவது தெரியுமா? அப்புறம் விட்டு தெலுங்குப்பா, இப்போதுக்கு நம்ம தேவையில்லாமல் அவரை பற்றி பேசிக்கிட்டு. ஆக்சுவலாக அவர் என்ன தான் ஒரு சிடுமூஞ்சாதோ, நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு அதுவும் டெம்பிளோட கெஸ்ட் ஹவுஸை கொடுத்துருக்காரு, அதை யோசிச்சு பார்ப்பீங்களா? அதுலேயும் இந்த பெட்டு இருக்கே நல்லா புதுன்னு சூப்பராக இருக்குது. அவள் சொல்கிறது சரிதான். இப்போ நம்ம ஸ்டே பண்ண இடம் இருக்குது அண்ட் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, அதனால இருக்கிற டைமில் நம்ம சிட்டியை சுற்றி பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வெளியே அப்பாயம் முன்னாடிக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய ஃபைவ்ரின் அந்த சிட்டியவே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதனால எல்லாரும் அவங்க உயிரை காப்பதி ஓடிட்டு இருக்காங்க. சோல்ஜர்ஸை தடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை பக்கம் அடிபட்டவங்களை டெம்பிள் கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ செம்மையாக கண்டாங்க. உடனே அந்த டெம்பிள் முன்னேறி பார்க்குறான். பார்த்தா அந்த ஃபைவ்ரின் அந்த சிட்டியில் பாதி அழிச்சு வச்சிருக்கு. இப்படியே போட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிடும். இல்லை நான் சும்மா விட மாட்டேன்னு நம்ம ஹீரோ மேஜிக்கை யூஸ் பண்ணி அந்த ஃபைவ்ரின் அட்டாக் பண்ணுறான். பட் அது ரொம்பவே தூரமாக இருக்கிறதால நம்ம ஹீரோட மேஜிக் அதை ரீச் பண்ணல. பட் இருந்தாலும் நான் பிட்டு கொடுக்குறதால ஹீரோட மேஜிக் அதை ரீச் பண்ணுற வரைக்கும் நான் அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்பேன். நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கேன். அதே முட்டாள் ஏடா பண்ணிட்டு இருக்கேன், இவ்வளோ தூரத்து ஹை லெவல் மேட்ச்க்கு யூஸ் பண்ணி அது உங்களுக்கு தான் பார்த்து அதை அட்டாக் பண்ணுறதுக்கு வேறு எதனா படி இருக்கும். கொஞ்சமாவது மூளை யூஸ் பண்ணுற மணல் பிடிச்சி கற்று நம்ம எதை கற்றுக்கிறோன்றது முக்கியம் இல்லை. கற்றுக்கிட்ட விஷயத்த சரியான சமயத்தில் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தணும். அதில் தான் அவன் தரமாக இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதை நம்ம ஹீரோ வச்சு பார்த்துட்டு எஸ் அதே தான், என்னால் அதுக்கிட்ட போக முடியலன்னா அதை இங்கே கொண்டு வர வேண்டியதான். மணல் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணும். பெருசை தயாராக வச்சுக்கோ. பி டோனியோ டெம்பிளுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாருமே கிளியர் பண்ணுங்க. அதை தோக்கடிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா உங்கள் இருக்குது ஆபத்து. சீக்கிரமாக நம்ம சேஃப் பண்ண இடத்துக்கு போயிடலாம். எப்படி என்ன வர சொல்கிறேன்? 20 கணக்கான மக்கள் அங்கே அந்த ஃபைவ்ரில் இறந்து போயிட்டுருக்காங்க. அப்படி இருக்கும் போது என்னால் எப்படி வர முடியும்னு அந்த பிரின்ஸ் அவன் கேஸில் வந்து பார்த்துட்டு வருத்தப்படுறான். இது பக்கம் நம்ம மணல் பின் பரிசை கேதர் பண்ணுறான். நம்ம ஹீரோ மேட்ச்சுக்கு கேஸ் பண்ணுறான். லாஸ்ட் டைம் சொல்லி கேஸ்டிங் முடிச்சதும் அவங்க 2 பேரும் அவங்க பெரிசன் மேட்ச்சுக்கு கம்பைட் பண்ணி அந்த ஃபைவ்ரின் அட்டாக் பண்ணுறாங்க. பட் அந்த அட்டாக் அந்த ஃபைவ்ரினை பெருசாக சப்போர்ட் பண்ணல. இதனால அந்த ஃபைவ்ரின் செம கடப்பே அவங்க அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த அட்டாக் அதை காயப்படுத்தலை, அது இங்கே பறவைக்கதா பில்லாதிக்கு தான் வந்துட்டு இருக்கு. நான் பார்த்துக்கிறேன். அவங்க சொல்லி கொடுத்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. கண்டிப்பாக அவங்கள பெருமைப்படுத்துவேன். காடஸ் ஆஃப் லைட் கிராஸ்வெல் தீய சக்தியை அடிக்க அவங்க சக்தியை கொடுங்கன்னு ஒரு ப்ரேயரை போட்டு அது கரெக்டாக கிட்ட வந்து அட்டாக் பண்ணும்போது ஷீல்ட் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதோட அட்டாக்கை நம்ம ஹீரோ பிளாக் பண்ணுறான். பட் அப்படி இருந்தால் அந்த ஃபைவ்ரின் நடக்கிற மாதிரில பயங்கரமான பாய்சன் ஸ்மோக்கை மீட் பண்ணி நம்ம ஹீரோட ஷீல்டி அசால்ட்டாக பிரேக் பண்ணிடுது. அந்த ஸ்மோக்கை எல்லா தவளையும் பரவ ஆரம்பிக்க ஒன்று நம்ம மணல் அவனோட விம்பரிஸை யூஸ் பண்ணி அந்த ஸ்மோக் அந்த இடத்துல கிளியர் பண்ணுறதோட சேர்த்து அந்த ஃபைவ்ரினையும் கீழே ஒன்று வச்சிடறான். ஒன்று நம்ம ஹீரோ மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணுறான். ஆனால் அதையுமே அந்த ஃபைவ்ரின் அசால்ட்டாக அடுத்து போட்டுட்டு அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆக்சிடென்ட் சொல்ல யூஸ் பண்ணி செம ஃபாஸ்ட்டாக கீழே வந்து அதோட நெஞ்சிலே ஈட்டி இருக்கிறான். அவ்வளோதான் கதை முடிஞ்சிச்சின்னு பார்த்தா
ஆனால் அப்பயும் அந்த வைப்ரன்ஸ் ஆகல. இது இன்னும் சாகலையா? அச்சோ, அது போயிருக்க போது சீக்கிரம் எல்லாரும் இங்கிருந்து ஓடுங்க பீக்கத்தை. இல்லை, அது மக்களை தாக்க போது இப்போ நான் என்ன பண்ணுறது? ஹே வெல், எதுக்கு காத்துட்டு இருக்கேன் போ. நான் உன்னை யாரையும் காயப்படுத்த விட மாட்டேன்னு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சோட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணி அதை கீழே தள்ளி கடைசியில் அதை சாகவே அடிச்சிடுறான். அதை பார்த்து எல்லா மக்களும் ஷாக்காக அவன் அந்த பைப்ரினை கொண்டுட்டான். வா வில், என்ன நம்பவே முடியல, நீ அதை பைப்ரினை கொண்டுட்ட. ஒரு ஹீரோக்கு நான் உதவிப்படுத்த நினைக்கும் போது உண்மையிலேயே பெருமையா இருக்கு. ஓ மக்களே பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புது ஹீரோ, ஒரு புது வைப்ரின் கில்லர் வந்துட்டாரு. எல்லாரும் அவரை பாராட்டுங்கன்னு நம்ம பாட்லேயே சொன்ன வைப்ரினை கொண்ட புது ஹீரோ பால்கன்னு மக்களும் நம்ம ஹீரோவை பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவல் ஹீரோவாகவே ஏற்றிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த வைப்ரின் இறந்து போன விஷயம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியுது. அதை கேட்டு அவனும் சந்தோஷப்படுறான். ஸோ இப்படி இந்த சிட்டி நம்ம ஹீரோவால் காப்பாற்றப்படுது. ஆனால் அந்த வைப்ரின் அட்டாக் பண்ணதில் நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கு. அதனால மக்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவோ அந்த சேதத்தை சரிப்படுத்த ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹெவில் சும்மா சொல்லக்கூடாது, அந்த வைப்ரின் அதோட கழுத்து நெரிச்சே கொண்டிருக்க உண்மையிலே பெரிய விஷயப்பா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, இவ்வளோ பெரிய மாஸ்டர் கூட இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஃபைட் பண்ணுறேன். ஏதோ லக்கில் அதை கொண்டுட்டேன், அவ்வளோதான். எது லக்லியா? அடே, இதுக்கு முன்னாடி கூட நீ நிறைய டிமோட்ஸை கொண்டிருக்கடா. அப்படி இருக்கும் போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் ஒரு நாள் இப்போ நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ அதனால நீயும் கொஞ்சமாக சந்தோஷமாடுறா. ஓகேப்பா. ஆக்சுவலாக இவன் சொல்கிறது சரிதான். அவங்க 3 பேர் மாதிரி இப்போ நானும் ஒரு வைப்ரின் கில்லர். இதுவும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஹே மணல், நீ சொன்னது சரிதான். ஆனால் அந்த வைப்ரினால தனியாக கொண்டிருக்க முடியாது, ஒன்று ஹெல்ப் இல்லாமல். ரொம்ப தேங்க்ஸ். நீ சொல்கிறதும் சரிதான். 2 பேரும் சேர்ந்து அதிர்ஷ்டம். ஆனால் உன்ன மாதிரி முட்டாள்தனமாக கண்டிப்பாக நல்லா பண்ண முடியாது. சரி, வேலையை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்த வந்துட்டு, ஹலோ, இங்கே அந்த வைப்ரின்குள்ளே இருக்கிறான்னு கத்திட்டு இருக்கேன். ப்ரோ, நான் தான், சொல்லுங்கள் என்ன வேணும்? ஓ, நீங்கள் தானா? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை உடனே பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. ப்ளீஸ் எங்கள் கூட வர முடியுமாண்ணா? அவன் நம்ம ஹீரோவை கேட்க நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவை கூட்டிகிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸோட கேஸுக்கு தான் வந்திருக்கீங்க. கூடவே நம்ம மணலும் வந்திருக்கான். அப்படின்னா இவர் தான் இந்த ஒயிட் செல்லுக்கு ராஜாப்பா. ராஜா வணக்கம், உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். என்னோட பேர் வில்லியம் ஜி மேரி பிளேட். ஆக்சுவலாக என்னை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், ஆனால் நீ கொடுக்குற மரியாதையை பார்த்தா நீயும் பெரிய இடத்து பையன்தான் போல. அப்படின்லாம் ஒன்றும் இல்லை ராஜா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா என்னோட ஃப்ளாஷ்பேக்கை தயவு செஞ்சு கேட்காம இருக்கீங்களா? சே, எடுக்காதலாம் ஒன்றும் தேவையில்ல. தெளிவாக நம்ம உட்காந்து பேசுவோம். அந்த ராஜா நம்ம ஹீரோவை கூப்பிட்றான். நம்ம ஹீரோவை வந்து உட்காடுறான். ஆனால் மணல் உட்காராம அந்த ராஜாவுக்கு பின்னாடி இருக்கிற 2 சொல்லு சார் வரப்பானு முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏன் இப்படி பார்க்குறான்? சரி, நீங்கள் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் மொத்தம் 4 பேர் இருக்கோம். ஓ, 4 பேரா? அப்படின்னா ஒரு வாரியரு, ஒரு ப்ரீஸ்ட்டு, மேஜிக் யூசர் அண்ட் ஃபேரி யூசர். இல்லை, நான் சொல்கிறது சரி தானே? இல்லை ராஜா, ஆக்சுவலாக நான் ஒரு ட்ராவலிங் ப்ரீஸ்ட், இவன் ஒரு ஹண்டர், இன்னொருத்தர் மர்ச்சன்ட்டு, இன்னொருத்தர் சிங்கர். சரி, எப்படி பார்த்தாலும் நீங்கள் 4 பேர் தானே அதை கொண்டிருப்பீங்க. ஒருத்தர் மேஜிக் யூஸ் பண்ணி அதை கட்டி போட்டிருக்கீங்க. இன்னொருத்தர் லைட் ஷீல்டால் அதோட அட்டாக்கை தடுத்திருக்கீங்க. இன்னொருத்தர் ஃபேரிஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க. அண்ட் கடைசியாக இருந்தவர் அதோட கழுத்தை நடிச்சு கொண்டிருக்காரு. ஸோ இப்படி தானே அதை நீங்கள் கொண்டிருக்கீங்க. இல்லை ராஜா, அப்படி இல்லை. இது அப்படி இல்லையா? ஆமாம், ஆக்சுவலாக நீங்கள் சொன்ன அந்த ஃபேரி யூஸர் வேறு யாரும் இல்லை, மணல் தான். அவன் தான் ஃபேரிஸை யூஸ் பண்ணி அந்த வைப்ரனை கீழே விழ வச்சான். அப்போது மற்ற 3 பேர், அந்த மற்ற 3 பேரும் நான் தான். இது நீயா? இல்லை, எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? அதாவது அந்த லைட்டிங் மஞ்சுக்கு யூஸ் பண்ணது, லைட் ஷீல்டு யூஸ் பண்ணது, அண்ட் அதோட கழுத்தை நினச்சி கொண்டது, அது எல்லாமே நான் தான். எது நீயா? அதுவும் தானியாலாப்பா? ஆமாம் ராஜா, என்னால் நம்பவே முடியல, ஒருத்தனுக்குள்ளே இவ்வளோ திறமையா? ஆச்சரியமாக இருக்குது. எனிவேஸ், நீ அந்த வைப்ரனை கொண்டு எனக்கு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இதுக்கு நான் உனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸா ஒரு ஹீரோக்கு என்னோட மழுதி நான் கொடுத்தேக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. இல்லை, இது என் கடமை. நீ என் நாட்டு மக்களையும் காப்பாற்றி எனக்கு பெரிய உதவி பண்ணியிருக்க. நீ பொண்ணா உதவிக்கு ரொம்ப நன்றி. ராஜா, பரவாயில்ல இருக்கட்டும், இதுக்கு போய் நன்றி சொல்லுமா. இது மட்டும் இல்லை, இன்னொன்று இருக்குது. நீ பண்ண உதவிக்கு நான் உனக்கு ஒரு கைமாறு செய்யலான் இருக்கேன். அதனால் நீ எதை கட்டலை நான் கொடுக்குற தயாராக இருக்கேன். சரி, சொல்ல, உனக்கு என்ன வேணும்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லு, என்ன ஹெல்ப் வேணும்? ஆக்சுவலாக என் வில்லேஜ் பீச் ரோட்டில் இருக்குது. அங்கே இருக்கிற டீமன்ஸால் என் மக்களுக்கு, என் வில்லேஜுக்கும் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அங்கே இருக்கிற டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது. அதனால அவங்க ஆர்மி அனுப்பி அந்த டீமன்ஸ் அழிக்க அவங்களால உதவி பண்ண முடியுமா நம்பிக்கையில் கேட்குறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் முடியாதுன்னு மறுத்துறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ராஜா நாட்டோட பரப்பளவை பெருசாக்குறேன்னு தேவைக்கு அதிகமாக பெருசாக்குனதால இருக்கிற சோல்ஜர்ஸை வச்சு இங்கே இருக்கிற இடத்தையே காப்பாற்ற முடியறதில்ல. அப்படி இருக்கும்போது அந்த பீச் ரோட்டை காப்பாற்ற நான் எப்படி ஆளுங்களை அனுப்புறது? நான் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட அந்த வைப்ரனை பார்த்துருப்பல, அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னு. அதுலேயும் அதோட பாய்சன் ஸ்மோக், அதை தெரியாமல் அதை ஸ்மெல் பண்ணிட்டாலே அவங்க அடுத்த நொண்டியே இறந்துருப்பாங்க. அதை ஒன்றையும் பார்த்துச்சிருக்கணுமே. ஆக்சுவலாக என் பாடி நேச்சுராகவே பாய்சனாக ரெசிஸ்ட் பண்ணா. ஓ, நல்லது. ஆனால் எல்லாராலையும் அப்படி பண்ண முடியாதுல்ல. அதனால நீ வேற ஏதாவது என்கிட்ட கேளு, அதை நான் உனக்கு பண்ணுறேன். சரி, அப்படின்னா நீங்கள் எனக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். அந்த டீமன்ஸ் அழிக்க தேவைப்படுற மெஷினரிஸையும் அட்வென்ச்சர்ஸையும்
நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போக நீங்கள் எனக்கு அனுமதி கொடுக்கணும். நீ அந்த டாபுக்கே விட மாட்ட போலியே. இதை பார், இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, எல்லாமே கிடைக்கும். அதனால தேவையில்லாமல் இதுக்காக கொஞ்சம் பேருக்கு ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கு. அவங்கள மறந்துட்டு இங்கே சந்தோஷமாக வாழ்கிற படியை பாரு. இல்லை, எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு என் வில்லேஜ் தான் முக்கியம். அவங்கள காப்பாற்றணும். அவங்கள காப்பாற்ற அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா, முடியாதா? இதை பார், நீ யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதா? பேர் தெரியாத ஒருத்தனை என் முன்னாடி நான் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கிறது பெரிய விஷயம். நீ என்னையே எதிர்த்து பேசிகிட்டு இருக்க காட்டுதா? ஆனால் நான் அந்த வைப்ரனை கொல்லாமல் இருந்தா என்னை இப்படி உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்க மாட்டீங்களே. சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறியே. என் கோவத்தை வர அதிகப்படுத்துகிற. பேசாம பூனை கொண்டுடலாமான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு அந்த ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஹீரோ பார்த்து சொல்ல. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோட முடியுது. ஆல்ரைட் கைஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட்ஸில் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண முடியுங்கன்னா கையை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த எபிசோடில் நம்ம ஹீரோங்க முன்னு பேருக்கூடியும் வயிற்றுக்கு வந்து சேர்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அங்கே குளிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டெம்பிளுக்கு போக அங்கே ஒரு பிஷப்பை மீட் பண்ண அந்த பிஷப் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த டெம்பிளோட கெஸ்ட் ஹவுஸையே கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல இவங்க என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க அப்போ திடீர்னு அந்த சிட்டியை ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண ஹீரோன்னு பார்த்தா ஒரு வைப்ரீன் அது அந்த சிட்டியில் பாதி அழிச்சிருச்சு. இப்படியே போட்டு அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு நம்ம ஹீரோ செம காண்டாகி மனோட ஹெல்ப்பால் அந்த வைப்ரீன் கூட ஃபைட் பண்ணி அட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலி அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அதோட கழுத்தை நெரிச்சு அதுவும் அவன் கையாலே அதை கொண்டு வர்றான். ஸோ இதனால் நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற மக்களுக்கு இன்னொரு ஹீரோ வைக்கிறான். இந்த விஷயம் அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஹீரோவை பாராட்ட அந்த ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஹீரோவை கூப்பிட்றாரு. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போகிறான். அதுவும் நம்ம மண்ணலோட. ஸோ அதனால் அந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோக்கு நன்றி சொல்லிட்டு பண்ண உதவிக்கு கை மாறா நான் என்ன வேணாலும் பண்ணுறேன், என்ன வேணாலும் கேள அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ அந்த பீஸ்டூட்டில் இருக்கிற எல்லா டிமன்ஸும் அழிக்கிறதுக்கு அந்த பிரின்ஸ் ஆர்மியோட ஹெல்ப்பை கேட்குறான். ஏன்னா அப்போ தான் அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா மக்களையும் நிம்மதியாக இருக்க முடியும். பட் அதுக்கு அந்த பிரின்ஸ் முடியாதுன்னு மறுத்துறான். பட் அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. சரி, அதுதான் முடியாதுன்ட்டிங்க. ஆனால் இங்கே இருக்கிற அட்வென்ச்சர்ஸ் மிஷினரிஸை என்னோட சொந்த காசில் ஹையர் பண்ணி அந்த டிமன்ஸ் அழிக்க நான் கூட்டிகிட்டு போக நீங்கள் எனக்கு ஒரு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். பட் அதுக்கும் அந்த பிரின்ஸ் முடியாதுன்னு மறுத்துட்டு நம்ம ஹீரோவை இங்கேயே ஸ்டே பண்ணுறதுக்கு நம்ம ஹீரோவை பிரைன் வாஷ் பண்ண பார்க்குறான். பட் நம்ம ஹீரோ அப்பயும் ஆசையிற மாதிரி இல்லை. கடைசியில் அந்த பிரின்ஸ் செம்மையாக கண்டாக்கி உடனே நான் கொன்றுவன் மரட்ட. ஸோ அந்த மூமெண்ட்டில் இந்த எபிசோடு முடிஞ்சிருக்கு. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் டேக் கேர், பை பாய்.